கடன் பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ பிள்ளைங்க படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து எனக்கு உடம்பு முடியாமலும் சரி எங்கேயாச்சும் ஒரு கடனை வாங்கி அந்த இடத்துல பிள்ளைங்க ஏதாச்சும் பொருள் சாப்பிட பொருள் இருந்தாலும் கடன் வாங்கி தான் சார் ஏதாச்சும் நான் கொடுத்துருக்கேன். அப்படி போது விளையாட்டு பொருளுக்கு வாங்கி கொடுக்காத ஒரு கஷ்டம் தான் சார் எனக்கு இருந்துட்டு இன்ன வரையும் அதுதான் சார் ரொம்ப ஃபீல் பண்றேன். யாரெல்லாம் எங்க அப்பா அம்மா கேட்டவனே எனக்கு நோ சொல்லி வாங்கி தர மாட்டேங்கிறாங்கன்னு யார் வந்து அப்போஸ் பண்றீங்க? எங்க அப்பா அம்மா வாங்கி தர மாட்டேங்க. நீ வாடா சொல்லுவா. சேர் எக்ஸசைஸ் தெரியுமா? சேர் எக்ஸசைஸ் தெரியுமா? ஓகே, காலை விரிச்சு வச்சுக்கோங்க. ரெடி? உட்காரு. கவுண்ட் பண்ணுங்க. 4, 5, 6, ஓகே ஓகே. கால் கொஞ்சம் வலிச்சது இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். கால் வலிச்சது இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு லைட்டா தான் வலிச்சது, பட் நான் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த எக்ஸசைஸ்ல ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. உங்களுக்கு அங்க உட்கார ஒரு சேர் போட்டுருந்தாங்கல்ல, இங்க அதே மாதிரி வந்து சேர் இல்லாம உட்காரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கா? லைட்டா இருக்கு. சேர் இல்லாம நம்ம ஒரு சேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன இருக்குது? லைட்டா கால் வலிக்குதா? கஷ்டமா இருக்கா? நீங்க யார் சப்போர்ட்ல நின்னீங்க? உங்க சப்போர்ட்ல நீங்க நின்னீங்க. உங்களோட கால் சப்போர்ட்ல நீங்க நிக்கிறீங்க. அங்க உட்கார்ந்து சேர் உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. நீங்க ஸ்கூல்ல உட்கார்ந்து சேர் உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. நீங்க வீட்ல டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது. கார்ல போறது, பைக்ல போறது இதெல்லாம் அப்பா அம்மா சம்பாதிச்சது. இந்த வலி இருக்குல்ல, இதுதான் உங்க அப்பா அம்மாவோட வலி.